எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு நெக்ஸ்ட் பிளேஸ் கிட்டது. இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பேச போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கேட்ட டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் 2025 அண்ட் இட்ஸ் ரிசல்ட்டை பற்றி தான். இந்த வீடியோ பதிவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ரிலாக்ஸாக இருக்கும், நல்லா இருக்கும். அதாவது இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 30 செகண்ட் எனக்கு தருவீங்களா? ஏன்னா உங்களுக்கு ஒரு $1 மில்லியன் தேங்க்ஸ் சொல்ல தான். ஏன்னா ஒரு வருடம் கழித்து நேற்று நான் வந்து வீடியோ கொடுத்துருந்தேன். உங்களுக்கு ஒரு தயக்கத்தோடு கொடுத்துருந்தேன். ஏன்னா ஒரு வருஷம் கழித்து நம்ம ஆன்ஸ்க்ரீன் வரும், நம்மளை ஏற்றுப்பாங்களா இல்லை எப்படி? ஏன்னா நம்ம ஒரு வருடம் கழித்து நம்ம பார்த்த மாணவர்கள் இப்போ எல்லாமே இந்த மோஸ்ட் ஆஃப் எல்லாமே வந்து பப்ளிக் அண்ட் தென் ப்ரைவேட் செக்டார்ஸில் எல்லாமே ஒர்க்கில் இருக்காங்க, நம்புகிறேன் ஒர்க்கில் இருக்காங்க. அதே போல் அவங்க அடுத்தடுத்து மூவ் ஆகி போயிருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த ஜென்ரேஷன் தானே, அக்செப்ட் பண்ணிப்பாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கத்தெலாம் கொடுத்தேன். பட் நல்ல ஒரு அன்பும் ஆதரவும் வந்து கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிங்க. நிறைய கமெண்ட்ஸ் நான் ஹோல்டில் வச்சுருக்கேன். நான் as நான் ரிப்ளை பண்ணிடுறேன். நிறைய பெர்சனல் மெசேஜஸும் வந்துச்சுங்க, ரொம்ப நன்றிங்க. நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ், பழைய ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப எஸ்பெக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து கால் பண்ணாங்க, பேசினாங்க, ரொம்ப நன்றி. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே வந்து போயிடலாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு வருடம் வரவில்லை என்றாலும் நம் மாணவர்களுக்கு தேவையான முக்கியமான கேள்விகள் பதில்கள் எல்லாமே வந்து அழகாக கொடுத்துருக்குறோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் இருக்குது. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டெய்லி ஒரு 10,000 பேருங்க. டெய்லி நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். நம்ம கம்யூனிட்டி இதில் டெய்லி ஒரு 10,000 பேர் நம்ம கொஷின்ஸை வந்து பார்க்குறாங்க, எழுதுகிறாங்க, ஆன்சர் பண்ணுறாங்க. அதெல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட்லி. அதே நம்ம ஷார்ட்ஸில் முக்கியமான கேள்வி எல்லாமே நம்ம ரவுண்டு பண்ணி கொடுத்துருப்போம். அது ஒரு 10,000 கணக்கு. எல்லாத்துக்குமே நன்றிங்க, எல்லாருக்குமே நன்றி. இனி நான் வந்துட்டேன். ஐ வில் டேக் கேர். ஓகே, ஸோ இதை பற்றி பேச போகிறோம். டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் பற்றி. ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாகவே உட்காந்துக்கோங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை ட்ராவலிங் இருக்கீங்க, ஓகே ஹவ் பட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்து இயர்ஃபோன் போட்டு கேளுங்க, நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வந்து ஒரு வருடமாக நான் வந்து ஒரு தவத்தில் இருந்தேன், யூபிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு தவத்தில் இருந்தேன். இப்போ அதுக்கான அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன், அது போயிட்டுருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பேச வேண்டாம், சரிங்களா? நம்ம எதுக்கு வந்தோமோ அதை பற்றி மட்டும் நம்ம பேசிவிட்டு ஐ வில் கோ. இப்போ வந்து நான் பெருசாக ஆழமாக வந்து இந்த டிஎன்பிசியில் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஆழமாக வந்து இறங்கி நான் வந்து பார்க்கல, சரிங்க. ஏன்னா நம்ம ஃபீல்டு வேறுங்கிறது நம்ம பார்க்கல. அதனால அந்த ஒரு வருடம் நான் வராததுக்கு காரணமும் இதுதான், எல்லாமே அதுதான். அப்போ வந்து நான் வந்து எடுத்து பார்க்குறேன். இப்போ நான் எடுத்து பார்க்குறேன் என்ன நடக்குது. ஒரு விஷயம் பார்க்கும்போது மதிப்பிற்குற டிஎன்பிசி வந்து குறித்த நேரத்தில் குறித்த தேதியில் அக்யூரேட்டாக நமக்கு வந்து எல்லாமே அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. பிளானர் விடுறதுலேருந்து, எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் போடுறதுலேருந்து, எக்ஸாமை நடத்துறதுலேருந்து, எக்ஸாம் ரிசல்ட் கொடுக்கறதுலேருந்து சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க. உண்மையாலுமே சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு வருடத்திற்கு முன்னதாக நாங்கள் நிறைய ரெக்வஸ்ட், ஒவ்வொரு வீடியோவில் ரெக்வஸ்ட். ஏன்னா இப்போது ஒரு மதிப்பு இருக்கிற மாணவன் இந்த ஃபீல்டுக்குள்ளே வராங்க, போய் எக்ஸாம் எழுதுகிறாங்க, அதுக்கு படிக்கிறாங்க, எக்ஸாம் எழுதுகிறாங்க, படிக்கிறாங்க. அதுக்கு ரிசல்ட் வந்து பாஸ்னால் அடுத்து போயிடுவாங்க, இல்லைன்னா அடுத்து என்னென்னு பார்ப்பாங்க, இல்லை வந்து வேறு ஏதாச்சும் ஒர்க் பார்த்துட்டு கூட சைடு பை சைடு பார்த்துப்பாங்க. ஸோ இந்த ரிசல்ட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாம் தானேங்க? இப்போ ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ குரூப் 2 எக்ஸாமினேஷன் எழுதுனவங்களா, இப்போ வந்து ஓஎம்ஆர் நம்ம வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு நாளில் நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு, ஜஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ ஒரு நாளில் நாட் பாசிபிள், பட் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு நாள் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா, ஓகே நான் இன்னைக்கு எழுதுனேன், இன்றைக்கி ரிசல்ட் வந்துருச்சு, எனக்கு பாஸ் ஆகிட்டேன், நான் மெயின்ஸ் படிக்க போகிறேன், முடிஞ்சிச்சு. புரியுதுதாங்க? ஸோ அந்த நிறைய நம்ம வந்து இது மாதிரி வந்து இந்த ப்ராசஸ்க்கு குயிக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். நிறைய ரெக்வஸ்ட் வந்து வச்சுருப்போம். இப்போது அது வந்து சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க, ரியலி சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் அழகாக உள்ளே வந்து நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி தான், குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 இல்லை எஸ்எஸ்சியா, பேங்கிங்கா, இல்லை எந்த எக்ஸாம்னா இருக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணுறோம், நல்லா எழுதுகிறோம், நல்லா ஸ்கோர் பண்ணுறோம், வேலைக்கு போகிறோம், அவ்வளோதாங்க. சூப்பராக போயிட்டுருக்கு. அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த குரூப் 4 பற்றி வந்து பார்க்கும்போது நான் கொஞ்சம் அவுட்டர் லேயராக நான் பார்க்கும்போது இந்த கொஷின் பேப்பர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் இல்லை, அதிகமாகவே கஷ்டமாக தான் இருக்குது. அதில் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அவுட் ஆஃப் த சிலபஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் அதை வந்து உணர்கிறேன், ஃபீல் பண்ணுறேன். பட் அதை பற்றி நான் வந்து திங்க் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு.
அதை அதாவது அந்த எக்ஸாம் குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து அந்த குரூப் 2 எக்ஸாமினேஷன் பார்க்கல உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது ஈஸி ஆர் மாட்ரேட் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஈஸி ஆர் மாட்ரேட். அழகாக நீங்கள் வந்து குரூப் 1 குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஒரு 4 to 5 months நீங்கள் எஃபோர்ட்டு போட்டு படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கலாம். பட் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் வந்து டஃப்பாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் எல்லாம் கேட்டு டஃப்பாக இருந்த மாதிரி. பட் ஹவவர் அந்த குரூப் 4 நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க, அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் கொஷின்ஸ் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மேபி ஆஃப்டர் தட் இப்போ நம்ம குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து மாட்ரேட்டாகவே இருக்குது. சரி, ஸோ இந்த எக்ஸாமினேஷன் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். பிஃபோர் தட் வந்து நீங்கள் புரியுது எப்போ சார் குரூப் 4 ரிசல்ட். இப்போ குரூப் 4 ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து அக்டோபர் மாதம், அதாவது இந்த மாதம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது எப்போ சார் வர வாய்ப்பு இருக்குது, இந்த ஸ்டார்டிங்லேயே வர வாய்ப்பு இருக்குதா? ஏன்னா ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இப்போ தீபாவளி வரப்போகுது, அந்த தீபாவளிக்கு முன்னாடியே வந்துடுமா, இல்லை தீபாவளிக்கு அப்புறம் வந்துடுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியன் கணிப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தோட இறுதியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்தாலும் கோடி சந்தோஷங்களுங்க. அதுக்கு முன்னாடி ஏன்னா ரிசல்ட்டுங்க நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்து என்னங்கிறது நம்ம மூவ் ஆகிடலாம். இல்லைனா ஒரு சில பேருக்கெலாம் பயம் இருக்கும். எனக்கு இருக்கும் ஏன்னா ரிசல்ட்டு வருது, அது சின்ன வயசுலேருந்தே நம்ம கூடயே வந்துருச்சுங்க, அதை மாற்ற முடியல. நம்ம எத்தனை பேருக்கு சொல்கிற பயப்படாதீங்கன்னு சொன்னாலும் அந்த பயம் நம்ம இருந்துட்டு தான் இருக்குது. பட் வாட்டோட நம்ம சொல்ல வேண்டியது சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான். அது ரிசல்ட் வந்து இப்போ வந்துடுமா, நாளைக்கு வந்துடுமா, நாளைக்கு வந்துடுமா, அதில் ஒரு சில வீடியோலாம் பார்க்கும்போது என்னோடய வீடியோஸ் எது தான் நான் சொல்கிறேன், பார்க்கும்போது இப்போ குரூப் 4ன்னு பார்க்கும்போது ஐயோ வீடியோ இன்றைக்கி ரிசல்ட் வந்துருச்சாங்கிற மாதிரி. எதுக்கு அது மாதிரி பயப்படணும்? வரட்டுமே. இப்போ டக்குன்னு இப்போ வந்துருச்சுன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்னா அக்டோபர் லாஸ்ட் வீக் முன்னாடி அந்த வீக் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு கணிப்பு தான். அதுக்கு முன்னாடி வந்து சந்தோஷம் தானே, நான் குரூப் 4 கிளியர் பண்ணிட்டு முடிஞ்சிச்சு, அடுத்த நான் போஸ்டிங் வாங்கிட்டு போகிறேன். இல்லை சார் எனக்கு கிடைக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அக்டோபர் நவம்பர் 2 மாதம் தான் இருக்குது, டிசம்பரில் அடுத்த அனல் பண்ண டிஎன்பிஎஸ்சி அனல் பண்ண 2026 நான் அடுத்து படிச்சுட்டு போகிறேன், முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளோதான். ஓகேங்களா? அதனால் வந்து ரிசல்ட்டை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, அது முடிஞ்சு போனது. அதே போல் வந்து குரூப் 4 எக்ஸாம் டஃப்பாக கேட்டாங்க, அவுட் ஆஃப் சிலபஸில் இருந்த மாதிரி இருக்குது. அதுதான் இந்த தேர்வுகள் முடிந்து விட்டது. டிஎன்பிஎஸ்சி நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி மதிப்பிருக்கிற டிஎன்பிஎஸ்சி பல தேர்வுகளை நடத்தினாலும், அதாவது பல மதிப்பிருக்கிற தேர்வு நடத்தினாலும் லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதுகின்ற தேர்வு, அப்ளை பண்ணுற தேர்வு அப்படின்னு பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 அந்த தேர்வுகள் முடிந்து விட்டது. அதாவது ப்ரிலிம்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து முடிந்து விட்டது. அதில் கிளியர் பண்ணினவங்க இப்போ குரூப் 2ல் கிளியர் பண்ண போகிறேன்னு இருக்கிறவங்க தேர்வரையிலே நமக்கு தெரிஞ்சிடும், எக்ஸாம் எழுதி முடிஞ்சு தெரிஞ்சிருந்தால் நாங்கள் ஆன்சருக்கு 10 நிமிஷம் தெரிஞ்சிடும் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்து வந்து மெயின்ஸுக்கு படித்து அடுத்து அழகாக வந்து 2026 போஸ்டிங் வாங்கிடும், முடிஞ்சு போச்சு. சார் நான் குரூப் 1 கிளியர் பண்ணேன், குரூப் 2 கிளியர் பண்ணல, இப்போ குரூப் 4 கிளியர் பண்ண போகிறதில்ல சார், ஓப்பனாக பேசிடுறேனே, போகிறதில்ல சார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2 மாதம் பிளானருக்கு வெயிட் பண்ணுங்கள். முக்கியமான பாடங்கள் அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க. 2026 ப்ராஜெக்ட் நான் எடுக்க போகிறேன், எடுத்து சூப்பராக பண்ணி கொடுத்துட்றவங்களுக்கு, அந்த ப்ராஜெக்ட் பக்காவாக பண்ணி கொடுத்துட்றவங்களுக்கு அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பின்னாடி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். பின்னாடினா இங்கே இல்லை, சரிங்களா? அந்த இதெல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இதை பற்றியுமே வந்து ஏன்னா ஒரு சில பேர் வந்து சார் நான் குரூப் 4 வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார், பட் இருந்தாலும் நான் அடுத்தடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், சூப்பர். ஏன்னா குரூப் 1ல் கிளியர் பண்ண நினைப்பாங்க, ஆனால் குரூப் 2 போயிடுவாங்க, குரூப் 2க்குள்ளே போயிடுவாங்க. சார் நான் குரூப் 2 கிளியர் பண்ண நினைப்பாங்க, குரூப் 4க்குள்ளே போயிடுவேன், இல்லை குரூப் 4 படிச்சுட்டு இருப்பாங்க, குரூப் 2 எது கிளியர் ஆகும்னே தெரியாது. உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நல்லது இருக்குது, அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய நல்லது எல்லாத்துக்கும் சேம் சிலபஸ் ஆஸ் பர் த எக்ஸாமினேஷன். உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் அந்த லெவல்ஸ் வந்து உங்களுக்கு மாறும், அவ்வளோதான். சரிங்களா? இப்போது இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணவங்களுக்கு எல்லாமே ஆல் தி பெஸ்ட்டு. அடுத்து நீங்கள் என்னங்கிறத பாருங்கள். இதில் வந்து கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க கவலைப்பட வேண்டாம், சரிங்களா? கவலைப்பட வேண்டாம். அடுத்து நம்ம என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா? 2 மாதம் இருக்குது. இன்றைக்கி ஆயுத பூஜை, எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க, விடுங்க, ஒரு 2-3 நாள் விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. ஃபீல் பண்ணி எனக்கு தெரிஞ்ச எந்த ப்ரோஜனம் இல்லைங்க. ஏன்னா நிறைய ஃபீல் பண்ணிட்டேன் நான், ஒரு பையனும் வந்ததில்லை எனக்கு, உண்மையாலுமே நிறைய ஃபீல் பண்ணுங்க. அதை நான் நினச்சி பார்த்தேன். அதனால் என்ன நமக்கு வந்துச்சு? ஒன்றுமே இல்லை.
ஓகே, இந்த ஒரு வருடம் வந்து ஒரு மாணவர்களாக ஒரு ஆஸ்பிரண்ட்டாக அவங்களோடவே அவங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இனி வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். சரிங்களா? நானுமே வந்து ஒரு எப்படி சொல்கிறதுங்க, எனக்கே தெரியுது நான் மாறிட்டேங்கிற மாதிரி. மாறிட்டேன் மீன்ஸு முன்பை விட அதாவது ஒரு ஆஸ்பிரண்ட்டோட வழி என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க. இப்போ வந்து ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து நல்லா வெல் செட்டில்டான ஒரு ஃபேமிலி. இப்போ அவங்க வந்து இது போல் வந்து குரூப் 4 எக்ஸாமினேஷன் வந்து படிக்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச குரூப் 4 வச்சுக்கலாம் எக்ஸாமினேஷன் படிக்கிறாங்க. அவங்களோட முடிஞ்ச ஒரு முயற்சியை வந்து கொடுக்குறாங்க, படிக்கிறாங்க. இஃப் சப்போஸ் அவங்க கிளியர் ஆகலை, 1 வருஷம் பண்ணுறாங்க, ஆகலை, 2 வருஷம் ஆகலை, 3 வருஷம் ஆகலை, 5 ஆகலை, 6 ஆகலை, ஒரு கட்டத்தில் வேணான்னு விட்டுடுறாங்க. இல்லை வந்து ஏஜ் பார் ஆகுது, என்னமோ ஒன்று நடக்குது. அப்போ உங்கள் வீட்டில் வந்து பேக்ரவுண்ட் இருக்கிறனால அந்த பையன் வந்து பொழைச்சிப்பாங்க. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இல்லை. ஏன்னா இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து இப்போது நார்மலாக எல்லாருக்கூடையுமே வந்து நம்ம யாருன்னு சொல்லாமல் இருந்து ஒரு சகஜமாக எல்லாத்துக்கும் பழகினால நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டேன் லைஃப்பில். இங்கேங்க ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளே, ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு ஆஸ்பிரண்ட்டு, ஓகேங்களா? அவங்க வந்து ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாங்க. அவங்களோட அவங்க ஜஸ்ட்டு கொஞ்சம் இதில் தான் மிஸ் ஆச்சுங்களா. அவங்களுக்கு ஒரு இதில் தான் அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்காம போயிருக்கு. அந்த நாலேஜ் கெயின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அது வேஸ்ட் கிடையாது. அது வந்து இப்போ அவங்களோட பிஸ்னஸில் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் நல்லாவே இருக்காங்க. ஸோ நீங்கள் படிக்கிறது எங்கேயும் போகிறதில்ல, ஜஸ்ட்டு ஒரு நாலேஜ் தான். சரிங்களா? அது வந்து பிஸ்னஸில் அப்ளை பண்ணி இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ புரிகிற மாதிரி சொல்லப்போனால் பொழைச்சிக்கலாம். நார்மலுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம பொழைச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இப்போ நானுமே ஒரு நார்மலான ஒரு இதெல்லாம் இருந்தேன். அப்புறம் இதெல்லாமே நார்மல் டு நாலேஜ். ஸோ அந்த இதில் நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ அதுவே வந்து ஒன்றுமே இல்லை. சரிங்களா? ரொம்ப கஷ்டமான அது போல் மாணவர்களையும் நான் சந்தித்தேன். நம்ம இன்ஸ்டியூட்லேயும் ஒருத்தங்க குரூப் 2 கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, நான் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அதை பற்றி நான் எல்லாமே அடுத்தடுத்து சொல்கிறேன். ஸோ இது போல் வந்து எதுவுமே இல்லாதவங்க, கொஞ்சம் பேக்ரவுண்ட் இல்லாதவங்க, நார்மலாக இருக்கிறவங்க இது போல் ஆனால் அவங்க என்ன ஆவாங்க? ரொம்ப கஷ்டம் தானுங்க. அப்போ அவங்க அந்த வேதனைகள் நமக்கு வந்து புரியுது. இப்போ குரூப் 4 தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க. அந்த எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த கொடுத்த சிலபஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு அவுட் ஆஃப் சிலபஸும் கவர் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி வந்துருச்சு அப்படின்னா, அப்போ அந்த கஷ்டம் வந்து எனக்கு வந்து புரியுது. எனக்கு உண்மையாலுமே அது உணர்கிறேன். நான் எப்படியோ கிளியர் பண்ணாமல் போயிடுச்சே சார் எனக்கு அப்படிங்கிற ஒரு வழி இருக்குது இல்லைங்க. ஸோ அதெல்லாமே பண்ணுறேன். அதனால் வாட் ஐம் கோயிங் டு சே இஸ், உங்களுக்கு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்னா யூ ஆர் லக்கி. ரியலி யூ ஆர் லக்கிங்க. எத்தனையோ பேர் இந்த எக்ஸாமுக்கு வந்து அந்த அமௌண்ட் கட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம இப்போது வேண்டாம். ஃபீல் ஆகிடும். அதனால் வேண்டாம். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருந்து ஒரு சப்போர்ட் இருந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ரியலி யூ ஆர் லக்கிங்க. ஓகேங்களா? இப்போது ஓகே, இதை பற்றி ஓகே. இப்போ 2026 ப்ராஜெக்ட்டு நான் வந்து இப்போ எடுத்திருக்கிறேங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு எடுத்திருக்கிறேன். எஸ்எஸ்சி அண்ட் தென் யூபிஎஸ்சி அதுவுமே வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க சார், ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா? ஓகே, அதுவுமே பண்ணிக்கலாங்க. இப்போதைக்கு குரூப் 1, குரூப் 2, 4 ஏன்னா அதுக்கான எல்லாமே ஏற்பாடுகள் பண்ணிட்டா தான் நான் உங்களுக்கு வந்து உறுதியாக சொல்ல முடியும். நம்ம சும்மா வந்து பண்ண முடியாதுங்க. ஏன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து குரூப் 4 மெட்டீரியல் அப்படிங்கிறது ரெடி பண்ணி கொடுத்தோம். நல்ல ஒரு ரீச். அந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்ல ஒரு ரீச். ஒரே மெட்டீரியல் எல்லாமே சேர்ந்த ஒரு கலவை மாதிரி, ஆல் இன் ஒன் மாதிரி முக்கியமானது, ரிப்பீட்டட் கொஷின் ஸ்கூல் புக்கில் முக்கியமானது, இது மாதிரி ஒரு இதாக கொடுத்துருந்தோம். அது ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதுபோல் மெட்டீரியல்ஸ்லேருந்து
மேத்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணணும். எல்லாமே ரெடியாக இருக்குங்க. எல்லாமே ரெடியாக இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாமே பண்ணித்தரேன். இப்போ நான் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ எல்லாமே நான் எடுத்துட்டேங்க. இந்த பழைய ஸ்டூடியோ எல்லாமே எடுத்துட்டேன். இப்போ எனக்கு எதுவுமே இல்லை. இந்த ஒரு போர்டு மட்டும்தான் வச்சுக்கோங்களேன். எல்லாமே இருக்குது. பட் அதெல்லாமே மைக்கில் இருந்து செட் எல்லாமே தனியாக ஒரு செட் இருக்குது. அதெல்லாமே எடுத்து இது பண்ணணுங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேசணும், நிறைய இது பண்ணணும்னு ஆசை இருக்குது. பட் வேண்டாம், போதும். ஓகேங்களா? இப்போ குரூப் 4 ரிசல்ட் நீங்கள் கேட்டிங்க. அக்டோபர் இறுதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்தாலும் சந்தோஷம்தான். ரிசல்ட்டை பற்றி பயப்படாதீங்க. பயந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. எனக்கு இன்னொரு விஷயம் என்ன புரியலன்னா, இப்போ நான் குரூப் 4 நல்லா எழுதியிருக்கிறேன். நான் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிருக்கேன். கையை ரொம்ப ஆட்டுறணும், சாரிங்க. ஒரு வருஷம் கழித்து வரலாம். அது மாதிரி கொஞ்சம் அப்படி இருக்கலாம். இப்போ நான் நல்லா படிச்சிருக்கிறேன். இப்போ ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறேன்னா ஓகே வருமா, இல்லை நான் காம்படிஷன் அதிகம் இருக்கிறனால காம்படிஷன் அதிகம், வேக்கன்சியும் ஓகே தான். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது நமக்கு கிடைக்குமா இல்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். சரி, இப்போ நான் எதுவுமே படிக்கலைங்க. படிக்காமல் எழுதியிருக்கிறேன். சும்மா அட்டெம்ப்ட் கொடுத்துக்கிறேன். நான் எதுக்குங்க ஃபீல் பண்ணணும்? அதுதான் உங்களுக்கும் கேட்குறேன். ஒருத்தர், சார் நான் ரொம்ப பயமாக இருக்குது சார், எனக்கு ரிசல்ட் என்ன ஆகுமோ அப்படின்னு. படிச்சிங்களா? இல்லை சார், அட்டெம்ப்ட் தான் உங்களுக்கு. அப்போ எதுக்குங்க ஃபீலிங்? அடுத்து என்னங்கிறத ஆரம்பிச்சிருங்க. அதே போல் ஃபைனல் இந்த வீடியோவோட எண்டில் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வருடம் நீங்கள் ஏதோ ஒரு போஸ்டிங்க்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஏதாவது ஒரு போஸ்டிங் போயிடலாம் நினச்சிருப்பீங்க. அது நடக்காமல் போயிருக்கலாம். ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். வழக்கமாக சொல்கிற மாதிரி தான். நம்ம அதை பற்றி வருத்தப்பட்டு ஃபீல் பட்டு நொந்து அதனால் நமக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்குங்க, எனக்கு எதுவும் கிடைக்கல. நான் வருத்தப்பட்டனால பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அது சரியாக எனக்கு எதுவும் கிடைக்கல. அதனால் நான் வருத்தப்படுறது இல்லை. அடுத்து என்ன அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதுபோல் முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்டிருக்கீங்க. எல்லாமே நான் ஒன்றுனா வீடியோ தரேன். ஆனால் இதுக்காக மட்டும் நான் இங்கே வரல. டெய்லி ஜஸ்ட் இந்த ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரியோ இல்லை இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் அப்டேட் சொல்கிறதுக்காக மட்டும் நான் திரும்பி வந்துடலைங்க. 2026 ப்ராஜெக்ட்டு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 முடித்து தரணும் எனக்கு. சரிங்களா? அதுக்காக தான் வந்திருக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுடைய ஒரு நண்பனாக பாருங்கள் போதும். உங்களுடைய ஒரு ஃப்ரெண்டாக பாருங்கள். சரிங்களா? உங்களோட ஃப்ரெண்டு உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பாங்களோ அது போல் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? அதே போல் இப்போ ஒரு சில இடத்துக்கும் ஒர்க் போவேங்க. ஓகேங்களா? இடத்துக்கும் ஒர்க் போவேன். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் வேறு ஒரு தளத்துலேயும் நம்மளை பார்க்கலாம். நான் சொல்லிட்டேன், முன்கூட்டியே சொல்லிட்டேன். நான் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். பார்க்க வாய்ப்புகள் இருக்கின்றது. ஓகேங்களா? புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். டோன்ட் வரி.